நண்பர்களே, நம் முன்னோர்கள் வெறும் கதைகளை மட்டும் விட்டுச் செல்லவில்லை. அக்கதைகளுக்கு பின்னால் பிரம்மாண்டமான அறிவியலையும் ரகசியங்களையும் ஒளித்து வைத்துள்ளனர். இன்று நாம் பார்க்கப் போகும் 5 மர்மங்கள் உங்கள் பார்வையை மாற்றப் போகிறது. ராவணனுக்கு நிஜமாகவே 10 தலைகள் இருந்ததா? இல்லை, இது ஒரு உருவகமா? உண்மை என்னவென்றால், அந்த 10 தலைகளும் சதை மற்றும் எலும்பால் ஆனவை அல்ல. அவை ராவணன் பெற்றிருந்த 6 சாஸ்திரங்கள் மற்றும் 4 வேதங்களின் ஆளுமையை குறிக்கின்றன. அதே சமயம் காமம், கோபம், பேராசை போன்ற மனிதனின் 10 வகையான ஈகோக்களை ஒரு மனிதன் கட்டுப்படுத்த தவறினால் என்னவாகும் என்பதற்கான குறியீடுதான் இந்த 10 தலைகள். அவன் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஈகோ அவனை வீழ்த்தும் என்பதே இதன் பாடம். 7000 ஆண்டுகளுக்கு முன்றே கடலில் கற்கள் மிதக்க முடியுமா? இன்றும் ராமேஸ்வரத்தில் அந்த மிதக்கும் கற்களை நாம் காண முடியும். அறிவியல் ரீதியாக பார்த்தால் இவை டியூமிஸ் வகை கற்களாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பல்லாயிரம் டன் எடையுள்ள கற்கள் ஒரு பாலமாக எப்படி இன்றும் நிலைத்து நிற்கிறது? இது வெறும் பொறியியல் அதிசயமா அல்லது நம்பிக்கையின் சக்தியா? அறிவியல் இன்றும் இதற்கு பதில் தேடிக்கொண்டிருக்கிறது. மகாபாரத போரில் கிருபாச்சாரியாரால் சபிக்கப்பட்ட ஒரு வீரன் அஸ்வத்தாமன் மரணமே இல்லாமல் நெற்றியில் காயத்துடன் இன்றும் அவர் காடுகளில் அலைந்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. இமயமலை பகுதிகளிலும் மத்திய பிரதேச கோவில்களிலும் ஒரு மர்ம உருவம் அதிகாலையில் வந்து வழிபட்டுச் செல்வதாக பல கதைகள் உண்டு. ஒரு மனிதன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உயிர் வாழ முடியுமா? இந்த கேள்வி இன்றும் ஒரு மர்மமாகவே தொடர்கிறது. ரைட் சகோதரர்களுக்கு முன்பே இந்தியாவில் விமானங்கள் இருந்ததா? விமானிகா சாஸ்திரம் போன்ற பண்டைய நூல்கள் இதை பற்றி விரிவாக பேசுகின்றன. புஷ்பக விமானம் என்பது வெறும் கற்பனை அல்ல, அது அந்த காலத்து அதிநவீன தொழில்நுட்பம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். பாதரசம் மற்றும் காற்றழுத்தத்தை பயன்படுத்தி இவை இயங்கியிருக்கலாம் என்ற கோணம் வியப்படைய வைக்கிறது. நம் முன்னோர்கள் ஆகாயத்தை அன்றே ஆண்டார்களா? இறுதியாக இன்னும் பிறக்காத ஒரு அவதாரம், கல்கி அவதாரம். கலியுகத்தின் உச்சத்தில் தீமைகள் பெருகும் போது ஒரு வெண்ணிற குதிரையில் வந்து உலகை திருத்துவார் என்பது கணிப்பு. இது வெறும் கதை அல்ல, காலச்சக்கரம் மீண்டும் சுழலும் என்பதற்கான எச்சரிக்கை. உலகம் அழியப் போகிறதா அல்லது புதிய யுகம் பிறக்கப் போகிறதா? இந்த 5 ரகசியங்களில் உங்களை வியக்க வைத்தது எது? இதிகாசங்கள் வெறும் கற்பனை அல்ல, அவை மறைக்கப்பட்ட வரலாறு. இது போன்ற மர்மங்களை மேலும் அறிய எங்களை பின்தொடருங்கள்.